கண்டிப்பா புரியும். ஓகேவா? இப்ப பாருங்க, உங்களுக்கு இது இல்லஸ்ட்ரேஷன் 4ன்னு இருக்கா? இந்த சம் எப்படி இருக்கு? இந்த ஃபாலோயிங் டேட்டா இஸ் அவைலபிள் ஃப்ரம் த காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் அ கம்பெனி ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச் 2022. இந்த சம் நான் ஷேர் பண்றது தெரியுதா? இந்த சம் பாருங்க உங்க புக்ல. இப்ப இந்த சம் தான் எடுக்க போறேன். பாருங்க. இதுல 4 இருக்கு. உங்களுது ஆ ஒரு நிமிஷம். ஓகே, ஓகே. அப்ப நான் இந்த சம் எடுக்கிறேன். நான் இது இல்லஸ்ட்ரேஷன் 7ன்னு மாத்துறேன் என்ன? நான் அப்ப ப்ரீவியஸா ஏதோ சம்ஸ் ஏதோ விட்டு போயிருக்கு. நான் பார்க்குறேன் அத. அது என்னன்னு பார்த்துட்டு நான் ஆட் பண்ணி உங்களுக்கு சொல்லி தரேன். இதுக்கு முன்னாடி இந்த ஜிஎஸ்டி பார்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. அத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? அது கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துட்டு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். கொஞ்சம் ஐடிடியோட கனெக்ட் ஆகுது அது. அதனால. இப்போ ஆ ஸ்ரீ இந்த சம் படிச்சுட்டு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுங்க பார்க்கலாம் ஸ்ரீ. பத்மா நீங்களும் படிங்க பத்மா. ஸ்லோவா சொல்லி தரேன். ஆ. ஸ்ரீ ஒரு நாளைக்கு ஒரு சம் போட்டா போதும் ஸ்ரீ நீங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு மண்டே ஒரு சம் போடுங்க. டியூஸ்டே ஒரு சம் போடுங்க. அப்படி போடுங்க போதும். பத்மா. ஒரே ஒரு நாளைக்கு ஒரு சம் போட்டீங்கன்னா போதும். காஸ்ட் ஷீட்ட பொறுத்தவரைக்கும். இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்லாம் ஒரே நாளைக்கு ஒரு சம் போடுங்க. பெரியசுல. இப்ப சிலதெல்லாம் இருக்கு. சாப்டர்ஸ்லாம் இருக்கு. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் ஒரு நாளைக்கு 5 சம் போட்டு முடிச்சிடலாம் நீங்க. அப்படி டார்கெட் பண்ணுங்க. 1/2 மணி நேரத்துல ஒரு சம். அவ்வளவுதான். ஓகே. இப்ப படிங்க ஸ்ரீ. சூப்பர். ம். சூப்பர். கரெக்ட். 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 ஆமா. அதாவது ஜாப் சொல்லுங்க சார். ஆ நீங்க சொல்றது ம். எல்லா டீட்டெயிலும் குடுத்துருக்காங்க. டீட்டெயில் எல்லாமே குடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்மேட் எழுதிக்கோங்க. ஃபார்மேட்ட பத்மா உங்களுக்கு இதுவா இல்லன்னா ஃபார்மேட் பார்த்து எழுதிக்கோங்க. ஸ்ரீ நீங்க ஃபார்மேட்ட மட்டும் பார்க்காம எழுதுங்க ஸ்ரீ இந்த சம்முக்கு. பார்த்து எழுதுங்க பத்மா. ஓகே. நான் அந்த கிளாரிட்டி உங்களுக்கு மேக்ஸிமம் இன்னைக்கு குடுத்துடுறேன். ஈவினிங் டைம் பார்த்துட்டு, அந்த டைம் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்க. இல்லன்னா நாளைக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு டைம் நம்ம உட்காந்துட்டு காஸ்ட் ஷீட் அந்த உங்களோடது ஃபுல் பிக்சர் திருப்பி கேட்டீங்களா நான் சொல்லிக் குடுக்குறேன். ஒரு வாட்டி பாருங்க. ஆமா, ஆமா. கண்டிப்பா நான் சொல்லிக் குடுக்குறேன். எது இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்லிக் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இப்ப ஃபார்மேட் எழுதுங்க. ஸ்ரீ இப்ப உங்களுக்கு வந்து ஃபார்மேட் இதுவா இருந்தா நீங்க கூட பார்த்து எழுதிக்கோங்க ஸ்ரீ. அப்புறம் வேணா ரீகேப் பண்ணிக்கோங்க. ம். ஒரு ஜாபா போடலாம் அண்ணா.
நீங்க ஒரு ஒரு ஜாப் ஃபர்ஸ்ட்டு இந்த காஸ்ட் ஷீட் ஃபார்மேட் எழுதிக்கோங்க. அப்புறம் ஜாப் 77 ஃபர்ஸ்ட் போடலாம். அப்புறம் ஜாப் 99 நீங்க ஹோம் ஒர்க்கா எடுத்துக்கோங்க. மெஜாரிட்டி ஆஃப் தி சம்ஸ் காஸ்ட் ஷீட்ல நான் போட்டுர்றேன். ஏன்னா ஒரு ஒரு சம்மும் ஒரு ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. 2, 3 சம் மட்டும் தான் ஒரே பேட்டர்னு. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி சம்ஸ் நான் கிளாஸ்ல கவர் பண்ணிடுறேன். இல்ல நீங்களே படிக்கும்போது இது சேமா தான் இருக்கு. ஹோம் ஒர்க்கா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓகே நோ ப்ராப்ளம் ஃபார் மீ. ஃபார்மேட் எழுதிட்டு சொல்லுங்க. நான் வந்து ஒரு சப்ளிமெண்டரி அனுப்பிச்சு விடுறேன். டிடிக்கும் ஐடிடிக்கும் ஓகேவா? அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. விச் ஆர் அப்ளிகபிள் ஃபார் ஜூன் 2026 எக்ஸாமினேஷன். ஓகேவா? அத வந்து கொஞ்சம் பிரையாரிட்டைஸ் பண்ணி பாத்துருங்க நீங்க. இல்ல உங்க டாட்டர் கிட்ட கேளுங்க. பத்மா அது வந்து பத்மா நம்மள பொறுத்தவரைக்கும் அது ஒவ்வொரு சாப்டர்ல வரும்போது அப்படியே நான் இன்கார்ப்பரேட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஃபார்மட் முடிச்சிட்டீங்களா? ஆ
ஓகே. பத்மா நீங்க எழுதிட்டீங்களா? ஃபார்மேட். ஓகே ரைட். ஒண்ணு பார்க்கலாமா? 77 பாருங்க. ஃபர்ஸ்ட் டைரக்ட் மெட்டீரியல் இஷ்யூட் வந்து அவன் குடுத்திருக்கான் சம்லயே. 280 குடுத்திருக்கான். சோ ஃபர்ஸ்ட் 280. ஓகேவா? போட்டுக்கோங்க. டைரக்ட் லேபர் வந்து 450. ஆ டைரக்ட் ஆ என்னாச்சு? இஷ்யூடே குடுத்துருக்கான். அதனால 280. டைரக்ட் லேபர் வந்து 450. ஜாப் ஏ 77. அதுக்கப்புறம் பிரைம் காஸ்ட். இங்க ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்க்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஓவர்வியூ பண்றேன். அப்புறம் நீங்க வொர்க்கிங் வேணா போடுங்க. ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்க்கு வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான்னா சம்ல, இங்க பாருங்க. அப்ளைட் டு ஜாப்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் அக்கார்டிங் டு டைரக்ட் லேபர் ரேட் விச் இஸ் 1 ஹவருக்கு ரூ. 2.10. நல்லா பாத்துக்கோங்க. 1 ஹவருக்கு ரூ. 2.10 A77க்கு எவ்வளவு ஹவர்ஸ்? 200 ஹவர். கரெக்ட்டா? அப்ப 200 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ? சோ 2.10 into 200 420. நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன்ப்பா. அப்புறம் போடுறேன். கொஞ்சம் நான் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. சோ இங்க பாருங்க. சோ 420. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆட் ஓப்பனிங் வொர்க் இன் ப்ராக்ரஸ். ஓப்பனிங் வொர்க் இன் ப்ராக்ரஸ்ன்றது சம்பளம் குடுத்துருக்கான். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து டைரக்ட் மெட்டீரியல் வந்து எவ்வளோ? 420. ஓகேவா? அப்புறம் அவன் குடுக்குற இது வந்து ஆம், ஜாப் நம்பர் 77க்கு வந்து 450. ஒரே நிமிஷம். 420 அப்புறம் வந்து ஒரு 450 அப்புறம் வந்து 400. ஓகேவா? ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இந்த டேட்டா 420 பிளஸ் 450 பிளஸ் 400. இந்த 3 டேட்டா எடுத்துக்கணும். ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். 420 பிளஸ் 450 பிளஸ் 400. எத்துட்டீங்களா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அட்ஜஸ்டட் ஃபேக்டரி காஸ்ட். இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் இருந்ததுன்னா அந்த ஜாபோடது மட்டும் ஃபர்ஸ்ட் டிக் பண்ணிக்கோங்க பென்சில்ல. ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆட் அட்மின் ஓவர்ஹெட். அட்மின் ஓவர்ஹெட் சம்பளம் ஏதாவது குடுத்துருக்கானா? எதுவுமே குடுக்கல. இல்லையா? அப்போ அட்மின் ஓவர்ஹெட் எடுத்துக்க வேண்டாம். இப்போ இங்க வந்து ஃபேக்டரி ஓவர்ஹெட் இன்கர்ட் இன் 2100 குடுத்துருக்காங்க. See இந்த மாதிரி குடுத்தாங்க அப்படின்னா இட் இஸ் ஆன் a general basis. But as far as factory overheads are concerned, we have to calculate only in terms of number of hours. அதுதான் உங்களுக்கு ரியலிஸ்டிக் ஃபிகர் கொடுக்கும்ன்றதுனால தான் நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஹவருக்கு ரூ. 2 200 ஹவருக்கு எவ்வளோன்றத பாக்குறோம். புரியுதா உங்களுக்கு? ஒரு கேள்வி இருக்கு. ஏன் நான் இந்த ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் எடுத்துக்க கூடாதுன்னா இது இஸ் ஆன் ஜெனரல் நோட் 2100. But always factory overheads come with respect to number of hours, whatever is worked. அதனால தான் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் அந்த ஜாப் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோ எடுத்திருக்கோ அந்த ஹவர்ஸ் வச்சு தான் நம்ம எப்பவுமே we have to calculate the factory overheads. சரியா? கேஸ் அதான் சொல்றது. காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் says when the during the calculation of factory overheads it has to be calculated with reference to number of hours and not on a general basis அப்படின்னு சொல்றது. சோ இது எல்லாமே சேர்த்து ஃபேக்டரி காஸ்ட் கிடைக்கிறது. ஓகேவா? அட்மின் ஓவர் ஹெட் அதனால காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனும் ஃபேக்டரி காஸ்டும் ஒரே நம்பர். இங்க ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்கா? இல்ல. க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்கா? இல்ல. அப்ப காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சொல்லும் 2420. இது வரைக்கும் புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? பத்மா நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க பத்மா. டைரக்ட் மெட்டி டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ் போட்டுக்கோங்க. பிரைம் காஸ்ட் கிடைக்கிறது. ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ்க்கு ஒரு ஹவருக்கு இவ்வளவு ரூ. 2 200 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ? அது கால்குலேட் பண்றோம். அப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து ஜாப் நம்பர் 77க்கு இது. ஜாப் நம்பர் 99 அப்ப இது மட்டும் தான் எடுத்துக்கணும். சோ அட்மின் ஓவர்ஹெட் கிடையாது, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸ் கிடையாது, க்ளோசிங் ஸ்டாக் கிடையாது. அப்புறம் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் வரைக்கும் வந்துட்டோம். எதுவுமே பிரச்சனை இல்ல. ஸ்ரீ போட்டீங்களா ஸ்ரீ? பத்மா போட்டீங்களா? இல்ல வெயிட் பண்ணட்டுமா? போடாதீங்க. 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 ஆனா இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் போட ஆரம்பிங்க. நானும் போட போறேன்.
இது வந்து லாஸ்ட் சிலபஸ்ல இந்த சம் 2 வாட்டி கேட்டிருக்காங்க. அதாவது நான் சொல்றது 2016 சிலபஸ்ல. 2 டைம்ஸ் தேவ் ஆஸ்க்ட். இதே சம் அப்படியே வந்திருக்கு. இவ பாருங்க செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ்க்கு வந்து அவன் என்ன என்ன குடுத்திருக்கான்? பாயிண்ட் குடுத்திருக்கான். தே வர் பில்ட் டு த கஸ்டமர்ஸ். பில்ட்னா என்ன அர்த்தம்? இன்வாய்ஸ் குடுக்கறது. ஓகேவா? கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளவு ரூபாய்க்கு குடுத்திருக்கான்? அட் அ பிரைஸ் ஏதோ ஒரு பிரைஸ் அட் அ பிரைஸ்னாலே நீங்க அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அட் அ பிரைஸ் which included அதுக்குள்ள என்ன இருக்குன்னா 15% of the price of the job for selling and distribution overheads. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு என்னோட செல்லிங் அதாவது என்னோட சேல்ஸ் 10 ரூபான்னு இருக்குன்னா என்னோட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ? 10 இன்டு 15% எவ்வளோ? ரூ. 1.50 பைசா. புரியுதா? அதான் இதோட மீனிங். தே வேர் பில்ட் டு த கஸ்டமர்ஸ் அட் அ பிரைஸ். ஏதோ ஒரு பிரைஸ்க்கு நான் ஒருத்தருக்கு கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள விச் இன்க்ளூடட் அந்த செல்லிங் பிரைஸ்க்குள்ள எது இன்க்ளூடட்? 15% ஆஃப் மை செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் அனதர் 10% ஆஃப் தி ப்ராஃபிட் ஃபார் த செல்லிங் பிரைஸ்ல இன்க்ளூடட். இப்ப இங்க என்ன சொல்றானா செல்லிங் பிரைஸ் வந்து லெட்ஸ் டேக் செல்லிங் பிரைஸ் 10 ரூபாவா இருந்ததுன்னா அதுல 15% ஆஃப் 10 ரூபாய் இஸ் 1.5 rupees. ஓகேவா? 10 ரூபாய்ல வந்து 10% எவ்வளோ? 1 ரூபாய் வந்து லாபம். 1 ரூபாய் லாபம். சோ இதுதான் வந்து அவன் செல்லிங் பிரைஸ் பத்தியும் சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் பத்தியும் ப்ராஃபிட்ட பத்தியும் கொடுத்திருக்கான். இப்ப இந்த ஸ்டெப்ல இருந்து we are getting into the 6th 7th ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் கான்செப்ட்க்கு போறோம். காஸ்ட் பிரைஸ் என்ன சொல்லுவோம்? காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். சோ இங்க ஒரு எக்ஸ் மாதிரி அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம? செல்லிங் பிரைஸ் டிஎக்ஸ் 100 அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம் இல்லையா? இங்க என்ன பண்ணிக்கிறோம்னா எக்ஸ் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சேல்ஸ் வந்து எக்ஸா வச்சுக்கணும். ஓகேவா? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து 0.15 into x. அப்ப காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் என்ன வரும்? 2420 பிளஸ் 0.15x. கரெக்டா? நான் இந்த பார்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ம். ஆமா. ம். கரெக்ட். அப்புறம் ம். ம். ப்ராஃபிட் எவ்வளோ? சேல்ஸ் 100 வச்சா ப்ராஃபிட் எவ்வளோ? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் 15% போட்டிருக்கான். 15% போட்டிருக்கானா? ஓகே. ரூ. 15. வெரி குட். கரெக்ட். வெரி குட். சோ 75 சோ 75க்கு 2420னா 100க்கு எவ்வளோன்னு பாருங்க. இல்ல இல்ல, நீங்க நீங்க போட்டது இல்ல கரெக்ட் தான். உங்க கணக்குலயே வரேன் பத்மா. நீங்க கரெக்ட்டா சொல்றீங்கல்ல. 75க்கு 2420னா 100க்கு எவ்வளவு போடுங்க கால்குலேட்டர்ல. 100 into 2420 divided by 75. எவ்வளவு வருது? ம். அவ்வளவுதான் ஆன்சர். இப்ப 3226.67 வந்து சேல்ஸ்னா அப்ப செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ?
போடுங்க. ம். சோ அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? அவ்வளவுதான். அவ்வளவுதான் பத்மா. புரியுதா? போடு. இப்ப நான் வந்து சாரி ஸ்ரீ சாரி ஸ்ரீ நான் உங்களுக்கு பத்மா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க பத்மா. ஸ்ரீ நீங்க போட ஆரம்பிங்க இந்த சம்ம. பண்ணுங்க. அவ்வளவுதான் நீங்க வந்து எக்ஸ் வச்சுலாம் எக்ஸ் வச்சு போடுறது ஒரு மெத்தடு. இந்த நூத்துக்குன்னு வச்சு போடுறது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் கூட இருக்கு. வேண்டாம் அது வேண்டாம். இப்படியே வச்சுக்கலாம். பத்மா நான் ஸ்ரீ பத்மா நான் இது எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இது வரைக்கும் புரிஞ்சதுல பத்மா 2420 பத்மாக்கு. ஹலோ பத்மா 2420 புரியலையா? ஓகே. டைரக்ட் மெட்டீரியல் 280 டைரக்ட் வேஜஸ் வந்து 450 டோட்டல் பண்ணா 730 இது புரியுதா? இதுல இருந்து 420 ஆட் பண்ணா 1150 இது ஓகேவா? ஆமா அது டேட்டால சம்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுல இருந்து அவங்க கொடுத்திரு இல்ல இல்ல 77 போட்டோம். 77 ஓகேவா? சோ 2420 அதாவது 420க்கும் 730க்கும் ஆட் பண்ணா 1150 ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் என்ன இது மூணும் ஆட் பண்ணணும். மெட்டீரியல் வேஜஸ் ஃபேக்டரி இதான் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஜாப் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கான்ல மார்ச் அதான் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் சோ 1270 புரியுதா? அப்போ இது ஆட் பண்ணா 2420 இது வரைக்கும் புரியுதா? ஓகே. இதெல்லாம் இங்க அட்மின் கிடையாது, ஃபினிஷ்ட் கூட்ஸ் கிடையாது, க்ளோசிங் ஸ்டாக் கிடையாது. இப்ப காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் வந்து 2420 இது புரியுதா இது வரைக்கும்? ஓகே. இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சென்டென்ஸ்ல என்ன புரியலன்னு சொல்லுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணினதுல. எந்த பார்ட் ஆஃப் இட் புரியல? அதாவது இது என்ன சொல்றாங்கன்னா பத்மா, அ ஒரு கஸ்டமருக்கு பில் பண்ணியிருக்கான். ஒரு பிரைஸ்ல பில் பண்ணியிருக்கான். அந்த பில் பண்ணியிருக்கிற பிரைஸோடல இருந்து 15% கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும். 10% அந்த இதுல இருந்து கால்குலேட் பண்ணேனாக்கா எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்றோம். புரியுதா? அப்பனா என்ன அர்த்தம்? 100ன்னு வச்சுக்கோங்களேன். செல்லிங் பிரைஸ் 100ன்னு வச்சுக்கோங்க. செல்லிங் பிரைஸ் 100ன்னு வச்சுட்டேன்னா, செல்லிங் பிரைஸ் சேல்ஸ் 100ன்னா, அப்ப அவன் என்ன சொல்றான்? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் இட்ஸ் 15%ன்றான். கரெக்ட்டா? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 15% ஆஃப் 100 எவ்வளோ? ரூ. 15. ப்ராஃபிட் எவ்வளோ சொல்றான்? 10% ஆஃப் 100ன்றான். அப்ப எவ்வளோ? ரூ. 10. அப்ப சேல்ஸ் இவ்ளோ, செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் இவ்ளோ, லாபம் இவ்ளோ. இப்ப காஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 6th 7th மேக்ஸ். 100 மைனஸ் 15 மைனஸ் 10 எவ்வளோ? 100 மைனஸ் 15 85 85 மைனஸ் 10 வந்து 75 இதுதான் காஸ்ட். அப்ப ரூ. 100 சேல்ஸ் இருந்ததுன்னா ரூ. 75 காஸ்ட்னா சேல்ஸ் ரூ. 100 காஸ்ட் எவ்வளோ? ரூ. 75. அப்போ காஸ்ட் வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும் 2420னா சேல்ஸ் எவ்வளோ? சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ. இது புரியுதா உங்களுக்கு? ஆ ஆ எவ்வளோ? கரெக்ட். அப்போ 2420 into 100 கிராஸ் மல்டிப்ளை டிவைடட் பை 75 போடுங்க போடுங்க. ஆ அப்ப இது சேல்ஸ் கிடைச்சிருச்சு. சேல்ஸ் எவ்வளோ? 3 3226.67 இதுல 10% போடுங்க. அவ்வளவுதான். ப்ராஃபிட் வெரி குட். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் 15% போடுங்க.
அவ்வளவுதான். 484. அவ்வளவுதான். புரிஞ்சுதா பத்மா? சூப்பர். சோ ஆ. ம், ம். ஆ. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க பத்மா. சாரி, கேஸ் என்ன சொல்றதுன்னா, ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ பொறுத்தவரைக்கும், ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் வந்து ஆக்சுவலி இன்கர்டுன்றது வந்து ஒரு பால்பார்க் நம்பர். ஆவரேஜ் நம்பர் தான். ஆனா, இது எப்பவுமே லேபர் ஹவர்ஸ்ல மட்டும் தான் நம்ம அப்போர்ஷன் பண்ணணும். ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ. இப்ப எனக்கு சம்ல லேபர் ஹவர்ஸே குடுக்கலன்னா, வேற வழி இல்ல. நான் 2100 தான் எடுத்துக்கணும். எனக்கு இந்த டேட்டாவே குடுக்கல. டீடைல்ஸ் ஹவர்ஸே குடுக்கலன்னா, நான் 2100 வச்சு ப்ரொசீட். பட் வென் இட் இஸ் ஸ்பெசிஃபிக்லி கிவன் தட் ஜாப் 77 ஹவர்ஸ் வந்து எனக்கு இவ்வளவு ஆயிருக்கு. அப்படின்ற போது, அப்படின்ற இருக்கிற பட்சத்துல, we are supposed to take only the calculation of labor hours into consideration for factory hours. See, it is like this. இந்த வீட்ல தோராயமா வந்து 4000 இபி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சில வீட்ல போய் பாருங்களேன், இபி மீட்டர் போட்டிருப்பான். பார்த்திருக்கீங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாரி வீட்ல தோராயமாலாம் கால்குலேஷன் நடக்காது. இபி மீட்டர்ல என்ன இருக்கோ அதுதான். வாட்டருக்கு அப்படிதான் பண்றாங்க சில ஃபிளாட்ஸ்ல. வாட்டர் மீட்டர் போடுறாங்க. இப்ப ஜெனரலா ஃபிளாட்ல வந்து இபி பில் பே பண்ணும்போது சொல்றாங்க. ஆ ட 10, 15 வீடு இருக்குன்னா, தோராயமா ஒரு அமௌண்ட் குடுத்துருவாங்க, பிரிச்சுருவாங்க. ஆனா எந்த ஃபிளாட்ல வாட்டர் மீட்டர் இருக்கோ, வாட்டர் மீட்டர்ல என்ன கன்சம்ப்ஷன் ரீடிங் கிடைக்கோ, அந்த வேல்யூக்கு தான் அந்த ரெசிடென்ட் வந்து பே பண்ணுவான். சோ இட் இஸ் லைக் திஸ். ஐம் கெட்டிங் இன்டு த டீடைல்ஸ். ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஹவர்ஸ்க்கு பேஸ் பண்ணி தான் அப்போர்ஷன் பண்ணணும். கேஸ் அதான் சொல்றது. ஓகே. பட் எனக்கு வந்து நம்பர் ஆஃப் ஹவர்ஸே குடுக்கல அப்டின்னா, ஐ கேன் டேக் த ஓவரால் நம்பர். நாட் அன் இஷ்யூ. சொல்லுங்க பத்மா. ஸ்ரீ. இது ஸ்ரீ 400. எங்க ஸ்ரீ ஓப்பன் 400. ம். ஆமா. ஸ்ரீ இது 3 தான் ஸ்ரீ ஓப்பனிங் வொர்க் இன் புரோகிரஸ். இந்த 420 பிளஸ் 450 பிளஸ் 400 தான் ஓப்பனிங் வொர்க் இன் புரோகிரஸ். இங்க எடுத்துக்கிறோம் ஸ்ரீ அத. இதுல எடுத்துக்கிறோம் ஸ்ரீ. அது மூணுமே ரூபீஸ் ஸ்ரீ. இப்போ நம்ம இங்க பண்றது இந்த ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் கால்குலேஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் பண்றோம். ஒரு ஹவருக்கு ரூ. 2.10. அப்ப 200 ஹவருக்கு 200 இன்டு ரூ. 2.10 சொல்லிட்டு இங்க போடுறோம் ஸ்ரீ. 420. அது ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஸ்ரீ அந்த ருபீஸ். இதோ ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இந்த ஃபேக்டரி ஓவர்ஸ் தானே கேக்குறீங்க? இது ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல வரும். இந்த ஃபேக்டரி ஓவர்ஸ் நம்ம என்ன கால்குலேட் பண்றோமோ, அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஹவர்ஸ் கால்குலேட் பண்றோம்னு சொல்றேன். இதோ இந்த நம்பர் ஸ்ரீ. இதோ இந்த number. ஆ. ம், ம். ஆ, ஆ. ஃபேக்டரி ஓவர்ஸ். ஆமா. இங்க வந்து ஆ இங்க வந்து அவங்க வந்து என்ன டேட்டா இருக்கோ அது குடுத்துருக்காங்க. நான் வந்து ஜெனரலா ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட பிராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் அவங்க ஃபார்மேட் எழுத எழுத என்ன ஆகும்னா, ஃபார்மேட் பிராக்டிஸ் ஆயிடும். ஆ நெக்ஸ்ட் வாட்டி நீங்க ரிவைஸ் பண்ணும்போது டு த பாயிண்டா போய்க்கலாம். சோ அதனால நான் அப்படி சொல்லுவேன் எப்பவுமே ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட. ஆனா இங்க உங்களுக்கு குட்டியா இருக்கிற ரீசன் என்னன்னா, அவன் என்ன டேட்டா இருக்கோ அதுக்கு மட்டும் ரிலவென்ட்டா எடுத்து ஆன்சர் பண்ணிருக்கான். ஓகேவா? புரியுதா 2 பேருக்கும்? பத்மாக்கும், ஸ்ரீக்கும்? ம். ஜாப் நம்பர் 99ல செல்லிங் பிரைஸ் 2653க்கு மட்டும் கால்குலேஷன் மட்டும் போட்டு பாருங்க. வருதான்னு பாருங்க. 2653.
இல்ல நீங்க 77 முடிச்சிட்டீங்கன்னா காஸ்ட் ஷீட் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே. மார்ஜினல் காஸ்டிங் கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் மத்ததெல்லாம் கடகடன்னு போயிடலாம். வருதா ஸ்ரீ 2653 பத்மா வந்துருச்சா? பத்மாக்கு வருதா? சும்மா ரஃப் கால்குலேஷன் போட்டா கூட ஓகே தான். வருதா? ம். பத்மா உங்களுக்கு வருதா பத்மா? சரி சரி. ஹோம்ஒர்க்கா எடுத்து போடுறீங்களா? சரி ஓகே. இப்போ இங்க கால்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் 3 கேட்டிருக்கான்ல. ஒண்ணு காஸ்ட் ஷீட்டோட 7799. இன்னொன்னு வந்து கால்குலேட் த வேல்யூ ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அத பொறுத்த வரைக்கும் 55ல பாருங்களேன். இங்க ஒரு கால்குலேஷன் கொடுத்திருக்கான். டைரக்ட் மெட்டீரியல் இஷ்யூட் வந்து 4 ஜாப்ஸ் கொடுத்திருக்கான். ஃபர்ஸ்ட் நம்ம இது ரெண்டும் கான்சென்ட்ரேட் பண்ணினோம். இப்ப 55ல 99 77 கொடுத்திருக்கான். இப்ப 55ல பாருங்க. டைரக்ட் மெட்டீரியல் இஷ்யூட் வந்து 55 பொறுத்த வரைக்கும் 300. ஓகேவா? 300. டைரக்ட் லேபரை பொறுத்த வரைக்கும் 225. 55 ஓடது 225. ஸோ 225. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தா பிரைம் காஸ்ட் வரும். ஃபேக்டரி ஓவரேஜ் எவ்வளவு சொல்லியிருக்கான்? ஒரு ஹவருக்கு ₹2.10. அப்போ 55ல வந்து நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் எவ்வளோ? 100. ஸோ 100 into 2.10 210. ஸோ வேல்யூ ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளோ? 735. இது புரியுதா ஸ்ரீ பத்மா? வெறும்னா 55க்கும் ஒர்க் இன் இது வந்து உங்களுக்கு ஒரு எம்சிக்யூ கொஸ்டின் மாதிரி வரும் பத்மா. இது ஸ்ரீ வேல்யூ ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் 2 ஜாப்ஸ்க்கு மட்டும் வரும். ஓகேவா? இது கொஸ்டின்ல கேட்டுருவான். வேல்யூ ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லிட்டு அவன் ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருவான் உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல. இந்த டேட்டா கொடுத்துட்டு இது 55 வேணும் 66 வேணும் கொடுத்துருவோம். ஸோ நீங்க ஒர்க் அவுட் பண்ணி அரைவ் பண்ணிக்கலாம். அந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்ன்றது நீங்க பாத்துக்கலாம். கொடுத்துருவான் அவனே ஸ்பெசிஃபிக்கா. ஓகேவா? பத்மா ஓகேவா? ஸ்ரீ ஓகேவா? அந்த சம்ம டஃப்பா இருக்கு. நான் போடுறதுக்குமா வேல்யூ இது பத்மா போட்டு காமிக்கட்டுமா? ஸ்ரீ போட்டு காமிக்கட்டுமா ஸ்ரீ? இல்ல ஸ்ரீ இங்க பாருங்களேன்.
ஃபர்ஸ்ட் டைரக்ட் மெட்டீரியல் 55 ஓடது 300. அப்புறம் டைரக்ட் லேபர் எடுத்தது 225. டைரக்ட் லேபர் டீடைல்ஸ் 55 ஓடது 225. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தா பிரைம் காஸ்ட். ஸோ ஃபேக்டரி லேபர் எப்பவுமே டைரக்டா தானே இருக்கான். லேபர் உங்களுக்கு டேட்டா டீடைலா டைரக்டா கொடுத்துட்டானே. ஃபேக்டரி ஓரஸ்க்கு தானே அவன் சொல்றான் அப்ளைடு ஆன் த ஜாப்ஸ். ஓகே ஓகே. சோ அப்ப அதே மாதிரி ஃபேக்டரி ஓரஸ்க்கு ஒரு ஹவருக்கு 2 ரூபாய்னா ஜாப் 55க்கு எவ்வளவு ஹவர்ஸ் 100. சோ 100 into 200, 100 into 2.10, 210. ஓகேவா? சரி கோத்ரூ பண்ணுங்க. கொஞ்சம் டைம் எடுத்து கோத்ரூ பண்ணுங்க. டவுட்னா கேளுங்க. திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் வந்து அடுத்தது வந்து prepare இது அடுத்த சம். prepare cost sheet for engineering company which produces standard components. ஒரு engineering company இருக்கு ஓகேவா? அது வந்து ஒரு காம்போனன்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றது. அந்த காம்போனன்ட் கோ த்ரூ பண்றதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஃபவுண்டரி, மிஷினிங், அசம்பிளி, அந்த மாதிரி 3 ப்ராசஸ் இருக்கு. அதுல மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்றாங்க ஃபார் பேட்ச் நம்பர் 1. வேற ஃபவுண்டரிக்கு வந்து 1300 ஒரு டன்னுக்கு 50 ரூபானா 1300 டன் எவ்வளோ. அதுல நல்லா பாத்துக்கோங்க 50 tons per cent பேக் டு ஸ்டோர்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்பனா அது என்னது? க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா? ஃபவுண்டரிக்கு பாத்தீங்கன்னா அவன் சொல்றான் ஒரு ஹவருக்கு வந்து 10 ரூபாய். அப்ப 200 ஹவருக்கு என்னன்னு பார்க்கணும். மிஷினரிங்க்கு இவ்ளோ இந்த டேட்டா கொடுத்திருக்கான். A comparison of actual cost with estimated cost discloses that materials and overheads have exceeded the estimates by rupees by 20%, whereas the estimated labor cost is 10% more than the actual. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவல் வந்து 100ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. எஸ்டிமேட்டட் லேபர் காஸ்ட் வந்து நான் பிளான் பண்ணிருக்கிறது 110 பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு என்ன இருக்கு? 100 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லேபர் காஸ்ட் மட்டும் there is a saving. புரியுதா உங்களுக்கு அவுட்கம்? மெட்டீரியல் அண்ட் ஓவர்ஹெட்ஸ்க்கு என்ன இருக்கு? they have exceeded their esteems. அப்படின்னா என்ன? மெட்டீரியலுக்கு நான் வந்து 100 ரூபாய் தான் போட்டிருக்கேன். ஆனா எனக்கு 20% ஆக்சுவல்ல வரும்போது 120 ரூபாய் ஆயிடுது. ஓவர்ஹெட்ஸ்ல 100 ரூபாய் தான் போட்டிருக்கேன். ஆக்சுவல்ல வரும்போது 20% ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் நம்ம உள்ள கதைக்கெல்லாம் போலாம். சரியா? The takeaway of the problem. இந்த சம்ம ஒரே ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. இந்த சம்ம ஒரே ஒரு வாட்டி வந்திருக்கு. டைப் 2 ப்ராப்ளம். நோட் பண்ணிக்கோங்க எங்கேயாவது. ஃபர்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. இதுல என்னெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்க பாத்துக்கணும்னு சொல்லிட்டு. சி மெட்டீரியல் எம்னு இண்டிகேட் பண்றேன். லேபர் இண்டிகேட் பண்றேன். ஸ்ரீ நான் சொல்லி கொடுக்கறது புரியுதா ஸ்ரீ? பத்மா உங்களுக்கு புரியுதா? நான் ஃபாஸ்டாலாம் இல்ல. ஃபாஸ்டா இல்ல. ஓகே. மெட்டீரியலுக்கு எம், லேபருக்கு எல், ஓவர்ஹெட்ஸ்க்கு ஓ. ஓகேவா? இப்ப அவன் என்ன சொல்றான்றது இதை நீங்க இன்கார்பரேட் பண்ணணும். அதுதான் அங்க பாயிண்ட். அதுக்கு தான் சொல்றான் ஆக்சுவல் எஸ்டிமேட். ஆக்சுவல்னா என்ன? எனக்கு லைவா நான் வந்து இதுதான் இன்கர் பண்றேன்றது ஆணித்தனமான ஒரு அமௌண்ட் வருதுல, அது ஆக்சுவல். எஸ்டிமேட்ன்றது தோராயமா இப்படி வரும்னு நான் பிளான் பண்றேன்ல. நீங்க இப்போ அடுத்த மாசம் இவி பில் எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க ஸ்ரீ உங்க வீட்டுக்கு? 2000 ரூபாய் 3000 ரூபாய் வருது. ஆனா உங்களுக்கு 1000 ரூபாய் தான் வந்தா அது என்ன சொல்லுவீங்க ஸ்ரீ? சேவிங்ஸ். சேவிங்ஸ் வெரி குட். அதுவே 6000 ரூபாய் வந்துருச்சுனா ஓவர் ஸ்பெண்ட். கரெக்டா? அந்த அந்த விஷயத்தை தான் அவன் இங்க சொல்றான். நான் இதெல்லாம் பண்ணினேன். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட ஆக்சுவலையும் எஸ்டிமேட்டையும் நான் கம்பேர் பண்ணும்போது மெட்டீரியல்ல பொறுத்த வரைக்கும் எனக்கு 20% ஆக்சுவலை விட எஸ்டிமேட்டை விட, அதாவது எஸ்டிமேட் 100 ரூபாய் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஆக்சுவல் 120 ரூபாய் ஆயிடுச்சு.
ஓவர் ஹெட்ஸ்க்கும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. 100 ரூபாய் நான் பிளான் பண்ணினேன். 120 ரூபாய் ஆயிடுச்சு. அப்படின்றத இது ரெண்டுத்துக்கும் சொல்றான். பத்மா லேபருக்கு என்ன சொல்றான்னா 10% more than the actual. Estimated labor cost is 10% more than the actual. அப்பனா என்ன? இவன் வந்து 100 ரூபாய் சொல்றான்னா ஆக்சுவல் லெவல்ல வந்திருக்கு 110 ரூபாய். மெட்டீரியலை கம்பேர் பண்றதுக்கு there is a saving பரவாயில்ல. ஆனா லேபர் லைனை கம்பேர் பண்றதுக்கு 10 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கு. அதான் மீனிங் இதோடது. இப்போ இந்த ஃபேக்ட தான் நம்ம காஸ்ட் ஷீட்ல இன்கார்பரேட் பண்ணோம். ஓகேவா? பத்மாக்கும் ஸ்ரீக்கும் புரியுதா? இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நம்ம பிராக்டிஸ் ஒரு சம்மும் டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்றேன்ல அது இதுதான். மத்தபடி நம்ம ஃபார்மேட் போடுறதோ ஐட்டம்ஸ் இன்கார்பரேட் பண்றதோ டிஃபரெண்ட் சேம் தான். இத தான் நம்ம வந்து இங்க சம்ல எடுத்துட்டு வர போறோம். பாருங்க. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் மெட்டீரியல் ஆக்சுவல் எஸ்டிமேட்ஸ் வேரியன்சஸ். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆர்கனைசேஷன்ஸ்ல வந்து இந்த கிரேட்ஸ்லாம் டிகிரேட் பண்ணுவாங்க தெரியுமா? ஒருத்தங்க இப்ப வந்து 4ல இருப்பாங்க, 3ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர் 4ல இருக்காங்கன்னா அவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா இது ரீஸ்ட்ரக்சரிங் நிறைய ஆச்சு ஆக்சுவலா நிறைய கம்பெனிஸ்ல போஸ்ட் கொரோனா. நான் உனக்கு 4ஓட salary தரேன் ஆனாலும் உனக்கு கிரேட் 4 கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்ல பண்ணிருக்காங்க. இது ஏன் பண்றாங்க நினைக்கிறீங்க? எதனால பண்றாங்க? அது வந்து மோட்டிவேஷன் எக்ஸாக்ட்டா அப்படி இல்லம்மா. 4ல இருக்காங்க. 4ல ஒருத்தர் 2 வருஷமா இருக்காரு பத்மா. ஸ்ரீ. ஆனா திடீர்னு அவர கூப்பிட்டு நான் உனக்கு 5 கிரேட் குடுக்குறேன். ஆனா 4ஓட சேலரியே இருக்கட்டும்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இதோட சி ஆர்கனைசேஷன் as a whole என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இது இம்பாக்ட்னால. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது என்ன சொல்றாங்கன்னா, அ அ ரீஸ்ட்ரக்சரிங் இந்த கிரேடிங் சிஸ்டம். அதாவது கிளையன்ட் கிட்ட சொல்லுவாங்களாம், இந்த டீம்ல 4 4 4 5 அப்படின்னு சொல்லுவாங்களாம் கிளையன்ட் கிட்ட. ஆனா அந்த அதே கிளையன்ட் சொல்லுவானா, எதுக்கு நீ இவ்ளோ 4 வச்சிருக்க? அப்படின்னு சொல்லும்போது, இந்த எண்ட்ல இருந்து நெறைய கம்பெனிஸ் இருக்காங்க. இந்த எண்ட்ல இருந்து இல்ல, இல்ல. ஹி இஸ் a வெரி பொட்டன்ஷியல் கை. உங்களுக்கு தெரியாது. நெறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவன் ஹேண்டில் பண்ணியிருக்கான். அதனால நான் அவங்க சொல்லுவாங்களாம், இல்ல, இல்ல எனக்கு 4லாம் நீ குடுக்காத. மெயின் கிளையன்ட்க்கு அவங்க ஒரு கிரேடிங் சிஸ்டம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்களாம். அப்ப என்ன பண்ணுவாங்க, டு சாட்டிஸ்ஃபை தி எம்ப்ளாயி, நாட் டு டிமோட்டிவேட் ஹிம் as you told, உனக்கு பைசா அப்படியே தான்ப்பா வரும். ஆனா கிரேடிங் சிஸ்டம்க்காக உன்ன வந்து டவுன் கிரேட் கீழ பண்றேன். அப்போ ஒரு கொஸ்டின் இதுவாகும். எம்ப்ளாயி கேட்பான், அப்ப என்னோட குரோத் அஃபெக்ட் ஆகும்ல அப்படின்னு கேட்பான். அப்ப அவரு சொல்வாரு, இல்ல, இல்ல. இது நடந்திருக்கு பத்மா. நான் ரெக்கார்டிங்னால நான் வந்து இது பண்ணல. நேம் ஆஃப் த கம்பெனிஸ் சொல்லல. போஸ்ட் கொரோனால வந்து இது நடந்திருக்கு. ஒரு 3, 4 கம்பெனிஸ்ல. ஓகேவா. சோ இது ஆக்சுவலா வந்து என்ன ஆகும்னா, ஹையர் ஆர்கனைசேஷன் அவங்க எண்ணி பார்க்கும்போது, அவங்க இந்த டீம்ல இவ்வளவுதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அப்ப வந்து தேர் இஸ் ஆனா கம்பெனி எண்ட் இருக்குல்ல. அதாவது கிளையன்ட் எண்ட்ல இருந்து இவனுக்கு பைசா குடுக்க மாட்டாங்க. கம்பெனி எண்ட்ல இருந்து இவனுக்கு எக்ஸ்ட்ராவா குடுத்துருவாங்க. வேற யார்தையோ காம்பன்சேட் பண்ணி. வேற யாருக்காவது ரேட்டிங் கம்மி பண்ணி மீடியம் ரேட்டிங் குடுத்துட்டு, இவருக்கு வந்து ஹையர் ரேட்டிங் இந்த எண்ட்ல பண்ணுவாங்க. இப்ப இந்தியால தான் அதோட ஆபீஸ் இருக்குன்னா, இந்தியா எண்ட்ல அவனுக்கு எக்ஸ்ட்ரா பெர்க்ஸ் குடுக்கறது அந்த மாரி பண்றாங்க.
ஓகேவா? அதுல வந்து கொஞ்சம் அந்த மாரி சேஞ்சஸ் வரும்போது இது மாரி வருது பத்மா. அந்த லேபரோடது சொல்றேன். ஆக்சுவல்ஸோட எஸ்டிமேட்ஸ் அந்த மாரி சொல்றாங்கல்ல, அந்த சேஞ்சஸ்லாம் நெறைய வருது. இப்போ இங்க பாருங்களேன், இப்ப டைரக்ட் மெட்டீரியல் இருக்கு இல்லையா? இவ டைரக்ட் மெட்டீரியல்லாம் ஒண்ணொண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1250 எப்படி 1250? 1300 அவன் யூஸ் பண்றான். ஆனா 50 ரிட்டர்ன் ஆயிடுதுல்ல. அப்ப ஆக்சுவலா எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கான் அவன்? 1300 மைனஸ் 50 1250. புரியுதா பத்மா ஸ்ரீ? ஓகே. ஒரு டன்னுக்கு 50 ரூபானா 1250க்கு எவ்வளோ? ஒரு டன்னுக்கு 50 ரூபானா 1250க்குனா 1250 இன்டு சூப்பர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைரக்ட் மெட்டீரியல் முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன இருக்கு நம்மளுக்கு? டைரக்ட் லேபர். டைரக்ட் லேபர்லாம் அவங்க வந்து நெறைய குடுத்துருக்காங்க. ஃபவுண்டரி குடுத்துருக்காங்க, மிஷினிங் குடுத்துருக்காங்க, அசெம்பிளி குடுத்துருக்காங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸ்ரீ நீங்க சொல்லுங்க ஸ்ரீ. 1 மணி நேரத்துக்கு 10 ரூபாய் ஸ்ரீ. 200 மணி நேரத்துக்கு எவ்வளோ? 2000 ரூபாய். சூப்பர். 1 மணி நேரத்துக்கு 5 ரூபாய் ஸ்ரீ. 100 மணி நேரத்துக்கு எவ்வளோ? 500. கரெக்ட். அவ்வளவுதான் கரெக்ட். 500. இல்ல ஸ்ரீ இது ஈஸி தான். நான் அப்படியே கோர்வையா ஸ்டெப்ஸ் சொல்றனால அப்படியே செக் பண்றேன். வந்துரும். 1 மணி நேரத்துக்கு 15, 100 மணி நேரத்துக்கு 1500. ஓகேவா? அப்ப லேபர் காஸ்ட் என்ன? 2000 பிளஸ் 500 2500. 2500 மைனஸ் 1500 பிகம்ஸ் 4000. 4000 மைனஸ் 62500 66,500. இதுதான் பிரைம் காஸ்ட். இது வரைக்கும் புரியுறதா பத்மா ஸ்ரீ? வேற எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான். அடுத்தது வந்து ஃபேக்டரி ஓவர்ஹெட். ஒரு ஹவருக்கு பத்மா நீங்க சொல்லுங்க. ஒரு ஹவருக்கு 15 ரூபாய். அப்ப 200 ஹவருக்கு எவ்வளோ? வெரி குட். ஒரு ஹவருக்கு 20. 100 ஹவருக்கு எவ்வளோ? வெரி குட். ஒரு ஹவருக்கு 10 ரூபாய். 100 ஹவருக்கு? வெரி குட். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ஃபேக்டரி காஸ்ட் கிடைச்சிடும். இது வரைக்கும் புரியுதா? இது எல்லாமே ஆக்சுவல்ஸ். இப்ப அவன் எஸ்டிமேட் சொல்லியிருக்கான்ல, அதுக்கு தான் இந்த வொர்க்கிங் பண்ண போறோம். நல்லா பாத்துக்கோங்க. அவன் என்ன சொல்றான்? ஃபர்ஸ்ட் மெட்டீரியலுக்கு என்ன சொல்றான்னா, எஸ்டிமேட் நான் 100 ரூபாய் போட்டேன்ப்பா. ஆனா ஆக்சுவல் 120. அப்போ ஆக்சுவல் தானே நம்ம கையில இருக்கு. அப்ப ஆக்சுவல் 62,500னா எஸ்டிமேட் எவ்வளோ? 62,500 இன்டு 100 டிவைடட் பை 120. லேபருக்கு தான் 110 பத்மா ஸ்ரீ. ஓகே. அப்போ 52,083.33 புரியுதா? இன்டு 100 பை 120 இது கான்செப்ட். புரியுதா உங்களுக்கு? ஏன் 100 பை 120 பண்றான்னு புரியுதா? நூ ஸ்ரீ புரியுதா ஸ்ரீ? பத்மா புரியுதா? இல்ல இல்ல. 100 120க்கு 62,500னா 100க்கு எவ்வளோ? கரெக்ட்டா? ஆ. 100 ஜாஸ்தியா இருக்குமா? ஸ்ரீ இங்க பாருங்க. நான் திருப்பி சொல்றேன். மெட்டீரியல் த comparison with the estimated disclosed that the material have exceeded the estimate விட by 20 percentage it has exceeded அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க போடுறேன் பத்மா. ஆக்சுவல் போடுறேன். நான் எஸ்டிமேட் போடுறேன். டிஃபரன்ஸ் போடுறேன். ஆக்சுவல் வந்து என்னோட எஸ்டிமேட் 100 ரூபாயா இருந்ததுன்னா ஆக்சுவல் எவ்வளோ? 120 ரூபாய். கரெக்டா? அப்ப என்னோட ஆக்சுவல் ஃபிகர் எவ்வளோ? 62,500னா எஸ்டிமேட்ஸ் எவ்வளவு இருக்கணும்? புரியுதா? 62,500 இன்டு 100 டிவைடட் பை 120. புரியுதா? திருப்பி சொல்லட்டுமா? ஜாஸ்தியா இருக்கு. ஜாஸ்தியா இருக்கு. ஜாஸ்தியா இருக்கு. எஸ்டிமேட் வந்து ஆக்சுவல விட 20 ரூபாய் கம்மியா இருக்கு. ம். புரியுதா பத்மா உங்களுக்கு? ஸ்ரீ?
இந்த சென்டென்ஸ் திருப்பி படிச்சு பாருங்க ஸ்ரீ. பத்மா. பத்மா புரியுதா பத்மா? கம். ம். கம். Estimates by 20%. It has exceeded the estimates by 20%. அப்போ 20% exceed ஆயிருக்கு. ஓகே 20% exceed ஆயிருக்கு. அப்படின்னா என்ன? 100 ரூபாய் எஸ்டிமேட்னா என்னோட ஆக்சுவல் 120. ஆக்சுவல் வந்து 62,500. என்னோட எஸ்டிமேட் எவ்வளோ? 62,500 into 100 divided by 120. இது மெட்டீரியலுக்கு. ஓகேவா? இதே கான்செப்ட் பாருங்களேன். லேபருக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்களேன். லேபருக்கு என்ன சொல்றான் அவன்? 10%ன்றான். அதே மாதிரி 100 ரூபாய் எஸ்டிமேட்னா ஆக்சுவல் எவ்வளோ? 110 ரூபாய். அப்போ லேபரோட காஸ்ட் எவ்வளோ நம்மளுக்கு டோட்டலா? இப்ப 2000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2000மா? 2000க்கு எவ்வளவு வரும்? 2000 into 100 divided by 110. அப்போ 1818. ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம். சாரி சார். Whereas estimated cost is 10% more than the actual. Sorry. Estimate 100னா இது வந்து 90. இப்போ 2000 into 100 divided by 90. Somewhat around 2200 கிட்ட வருது. புரியுதா உங்களுக்கு? இல்ல இப்படி வேணா நம்ம வச்சுக்கலாம். 100 அந்த டேர்ம்ஸ்லயே வச்சுக்கலாம்னா எப்படி வரலாம்னா இது 100 ரூபாய் வச்சு இது 110 ரூபான்னு வச்சுக்கலாம். 100 டேர்ம்ஸ்லயே வரணும். 2222 கரெக்ட் தான். உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் ஃபிகருக்காக சொல்றோம். 110 into 2000 divided by 100. புரியுதா? அப்ப 2200. சி நல்லா பாத்துக்கோங்க. ஓவர் ஹெட்டும் மெட்டீரியலும் ஜாஸ்தியா இருக்கு. லேபர் வந்து கம்மியா இருக்கு எஸ்டிமேட்ஸை விட. The estimated labor cost is 10% more than the actual. அப்போனா என்ன அர்த்தம்? ஆக்சுவல்ல விட எஸ்டிமேட்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அப்போ இங்க சேவிங். புரியுதா? இப்ப நான் இது ஒன்னொன்னா போட்டு காமிக்கிறேன் பாருங்க. 2000 போட்டோமா 500 பாருங்க. ஆக்சுவல் 100 எஸ்டிமேட் 120. அப்ப 500க்கு எவ்வளோ? ஸ்ரீ நீங்க சொல்லுங்க ஸ்ரீ. 500க்கு எவ்வளவு வரும்? 100 estimates 120. அப்ப 500 ஆக்சுவலா அந்த எவ்வளோ? ஆக்சுவல் 100 estimate 110. பத்மா உங்களுக்கு புரியுதா பத்மா? கஷ்டமா இருக்கா? சரி சரி. ஒண்ணும் இல்ல. நான் இந்த எல்லா ஆக்சுவலுக்கும் எஸ்டிமேட் கண்டுபிடிக்கிறேன் ஸ்ரீ. ஓகேவா? 2000க்கு 2100. 500க்கு எவ்வளோன்னு கேக்குறேன். 500க்கு எவ்வளோ? ஆ அதே மாதிரி 1500க்கு எவ்வளவு வரும்? 1500 into 110 divided by 100. கரெக்ட். அப்ப இது எல்லாமே நம்மளுக்கு லேபருக்கு கிடைச்சிருச்சு. இப்போ ஓவர்ஹெட்ஸ்க்கு என்ன சொல்றான் பாருங்க அவன். comparison of actual cost with estimated disclosures. overheadsக்கும் it has exceeded. அப்ப என்ன ஆகும்? இப்போ எஸ்டிமேட் 100னா ஆக்சுவல் வந்து 120. கரெக்டா? அப்போ 3000 ஆக்சுவல்னா எஸ்டிமேட் எவ்வளோ? 3000 into 100 divided by 120. So 2500. ஓகே. அதே மாதிரி 2000க்கு எவ்வளோ?
2000 into 100 divided by 120. 1667. அதே மாதிரி 1000 எவ்வளோ? 1000 into 100 divided by 120. 833.33. புரியுதா? இதுல வந்து ஜஸ்ட் எஸ்டிமேட்ஸ் விட ஆக்சுவல்ஸ் மெட்டீரியல்லையும் ஓவர்ஹெட்ஸ்லயும் ஜாஸ்தியா இருக்கு. லேபர்ல கம்மியா இருக்கு. லேபர்ல சேவிங்ஸ். லேபர் வேரியன்சஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் ஆஃப் ஃபேவரபிலிட்டி, சேவிங்ஸ். as far as மெட்டீரியல் அண்ட் ஓவர்ஹெட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஸ் மோர் ஆஃப் அட்வர்ஸ் சிச்சுவேஷன், அன்ஃபேவரபிலிட்டி. இங்க பாருங்க நல்லா, ஆக்சுவல் 62,500 பத்மா, பிளான் பண்ணிருக்கிறது 52,083. ஆக்சுவல் ஜாஸ்தியா இருக்கா, பிளான் பண்ணது ஜாஸ்தியா இருக்கா? ஆக்சுவல் தானே ஜாஸ்தியா இருக்கா? அப்போ ஏ ஃபார் அட்வர்ஸ் வேரியன்ஸ். அதே மாதிரி லேபர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சேவிங்ஸ். நான் 2200 கொடுப்பேன்னு நினைச்சேன், ஆனா 2000 தான் கொடுக்கறதுக்கு சூழ்நிலை. அப்ப 200 ரூபாய் சேவிங் பண்றேன். சோ தீஸ் ஆர் ஆல் ஃபேவரபிள் சினாரியோ. ஓகே. ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் பாருங்க, 3000 ஆக்சுவலா ஆயிருக்கு, ஆனா 2500 தான் ஆகும்னு நினைச்சேன். அப்போ அட்வர்ஸ். அட்வர்ஸ் இம்ப்ளை ஃபேவரபிலிட்டி. எஃப் இம்ப்ளைஸ் ஃபேவரபிலிட்டி. ஸோ நெட்டா பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா ஃபேக்டரி காஸ்ட் 72,500 இன்கர் ஆயிருக்கு. நான் பிளான் பண்ணது 68,483. அப்ப என்னோட அட்வர்ஸ் எவ்வளோ? 11,001. இது எப்படி சொல்லணும்னா, இப்போ ஒரு டிசிஷன் மேக்கிங் சம்னா இதை நீங்க எப்படி சொல்லணும்னா, ஃபேக்டரி ஓவர்ஹெட் ஸ்டாண்ட்ஸ் அட் 11,017 driven by 10,417 direct material, okay, and 58 some 1,067 factory overruns offset by labor cost to the extent of 10,017. அப்படி சொல்லணும். This is how you write a commentary for a budgeting or a standard costing or a variance analysis as a cost accountant. புரியுதா? இதுதான் இந்த அட்வர்ஸா இருக்குல்ல, அங்க நம்ம வந்து காஸ்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் பண்ணி கம்பெனிஸ்க்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது தான் நம்மளோட வேலை. அவ்வளவுதான். இது ஹோம்ஒர்க். இப்ப முன்னாடி சமம் இதுவும் மட்டும் ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. சரியா? நான் வந்து ஆக்சுவலா இந்த வீக்ல ஏதாவது ஒன் டே ஏதாவது உங்களுக்கு ஃபேவரபிள் இருந்தா 2 பேருக்கும் எனக்கு பிங்க் பண்ணுங்க. காஸ்ட் ஷீட் மட்டும் முடிச்சிடுறேன். சரியா? காஸ்ட் ஷீட் கொஞ்சம் பெருசுப்பா. மார்ஜினல் காஸ்டிங் கொஞ்சம் பெருசு, மத்ததெல்லாம் குட்டி குட்டி தான். சோ எனக்கு இந்த மாசத்துக்குள்ள நான் காஸ்ட் ஷீட், மார்ஜினல், பட்ஜெட்ரி, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், கேஸ் முடிக்கணும் என்னோட டார்கெட் மார்ச்ல, which is covering your 55% of your entire syllabus. சரியா? அதனால நீங்க வந்து ஏதாவது வீக் டேல உங்களுக்கு 2 பேருக்கும் காமனா ஏதாவது டைம் இருந்ததுன்னா சொல்லுங்க. இந்த வாரத்துல நான் வந்து கொஞ்சம் pretty இது பண்ணிருக்கேன்.